தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆரம்பத்தில் 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. மாதம் முழுவதும் ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து செவ்வாய், அதற்கு பிறகு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3, 6, 10, 11 மட்டும்தான் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய வலிமையான நல்ல பலன்களை செய்வார். சகோதர மேன்மை, அண்ணன் அக்கால் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை. அண்ணனோ அக்காலோ மிகப்பெரிய நல்ல அமைப்பில் டக்குன்னு ஒரு ஹெல்ப்பை பண்ணுறது, நீங்களே அண்ணன் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு வெல்த்தாக இருக்கிறது, இதெல்லாம் இப்போது வரும். தொழில் ரீதியிலான லாபம் வரும். தொழில் ஸ்தானாதிபதியான புதன் 10ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது என்பது 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமாயிடுறார். மாதத்தின் முதல் 15 நாட்கள் டல்லாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 15 நாட்கள் சம்பள உயர்வு வருவது, பதவி உயர்வு வருவது, பட்டம் பதவி போன்ற அந்தஸ்து கௌரவம் தேடி வருவது, தாய்மாமன் உறவுகள் நன்றாக இருப்பது, ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பெரியவங்க உதவி பண்ணுறது, அண்ணன் அக்கால் நமக்கு உதவி பண்ணுறது, வியாபாரம் செழிப்பாக இருக்கிறது, தொழில் நன்றாக இருக்கிறது என்பது போன்ற முன்னேற்றமான பண வரவிற்கு என்ன விஷயமோ அது அப்படியே இப்போது கண்டிப்பாக கிடைக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போ இல்லைங்க. போன வருஷம் கடன் தொல்லை, ஆரோக்கிய குறைவில் அப்படியே எதிர்ப்புகள், இதனால் வந்து தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள்லாம் இப்போது கிடையாதுங்க.